நிறைய பேருக்கு டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஓகேவா? டிசிப்ளின் பிடிக்காதுன்னா இல்லை, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டிசிப்ளின்டாக இருந்தால் அவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும், நல்லாயிருக்கும், ரிவார்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் டிசிப்ளினுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் கிளியராக. ஆனாலும் ஏன் அவங்களால டிசிப்ளின்டாக இருக்க முடியலன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஆசை இருக்குது, ஆனாலும் ஏன் முடியலை? ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை. ஓகேங்களா? ஒரு விஷயம் இல்லை, அந்த விஷயந்தான் டிசிப்ளினுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா இன்டர்னல் ரீசன். எல்லாருக்குமே டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் நிறையா இருக்கும். டாப் மார்க் வாங்கணும், ஏதோ ஒரு நல்ல ஜாபில் செட்டில் ஆகணும், நல்லா அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாருக்குமே நிறைய ஆசை இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்டர்னலாக நிறைய ரீசன்ஸ் இருக்கும் ஏன் டிசிப்ளின்டாக இருக்கணும்னு. ஆனால் யாருக்காவது இன்டர்னலாக, எக்ஸ்டர்னலாக இல்லை, இன்டர்னலாக ஏதோ ஒரு ரீசன் இருக்கா? எதுக்கு நான் டிசிப்ளின்டாக இருக்கணும், இப்போ எதுக்கு நான் இந்த டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்னு இருக்கா? மோஸ்ட் பீப்புளுக்கு இருக்காது. ஆனால் யாரால் டிசிப்ளினை ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியுதோ அவங்களுக்கு ஏதாவது இருக்கும். ஓகேவா? மேபி அவங்களுக்கு அந்த டிசிப்ளின்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆக்டிவிட்டியே ஒரு ஹாப்பினஸ் தரும். ஓகே, நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயத்த பண்ணிகிட்ருக்கோம், இது என்ன ஹாப்பியாக வச்சுக்குது, இதனால நான் இதை சஸ்டெயின் பண்ண போகிறேன். அதனால அவங்க அந்த ரொம்ப நாள் அதை சஸ்டெயின் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட் கிடைக்கிது. ஓகே, இல்லைனா மேபி அவங்களுக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அவங்களுக்கு இன்டர்னலாக. பீப்புளோட டிபெண்ட் பண்ணியிருக்காமல், சிச்சுவேஷனோட டிபெண்ட் பண்ணியிருக்காமல், எக்ஸ்டர்னலான இந்த அச்சீவ்மெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயத்தோட டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இன்டர்னலாக ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஏன் இன்டர்னல் ரீசன் வேணும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ரீசன்லாம் ஈஸியாக க்ரஷ் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப முடியல, டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் இன்றைக்கி போய் ஒர்க் அவுட் பண்ணணுமே, படிக்கணுமே அப்படின்னு யோசிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பெருசாக தெரியாது, அந்த மூமெண்ட்டில் தெரியாது. ஓகேங்களா? அந்த மூமெண்ட்டில் இப்போ ப்ரெசண்ட்டாக ஒரு சாய்ஸ் இருக்கணும், படிக்கணுமா விளையாடணுமா, அந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு அந்த விளையாடுறது தான் ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும், படிக்கிறதுக்கு இருக்காது. ஏன்னா அந்த படிக்கிறது எப்போ ரிவார்ட் தருதுன்னு தெரியவே தெரியாது. லாங் டேர்மாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ரீசன் நம்மளுக்கு எப்பயுமே சஸ்டெயின் பண்ண வைக்காது டிசிப்ளின். ஆனால் இன்டர்னலாக ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நான் படித்தேன்னா நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், இப்போ நான் படித்தேன்னா நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன், இப்போ நான் இந்த விஷயத்த பண்ணேன்னா எனக்கு இப்படி நல்லா குட்டான அவுட்கம் இப்போயே கிடைக்குது அப்படின்னு ஒரு இன்டர்னலான ரீசன் இருக்கும்போது அவங்க லாங் டேர்மாக டிசிப்ளின்டாக இருப்பாங்க.